அண்ணா முதல்ல நாம அந்த வேலையை பார்ப்போம். அண்ணே இரு ப்ளீஸ்ண்ணே, வீடெல்லாம் க்ளீன் பண்ணாதண்ணே. நாம விட்டு அந்த பொண்ணு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவ? லவ் நீ முதல்ல நிலாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஃபோன் பண்ண இதெல்லாம் வர முடியாது. என்னமோ நிலா போய் கூப்பிட்டா உடனே கூட்டிட்டு வந்துரும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். யோசிச்சுக்கலாம். டேய் பாண்டி, எல்லையை மீறி போறடா. சொன்னலாம் பேசுனேன். உன் பிளான் இதுதான் எனக்கு தெரியலடா. அத நாங்க வீட க்ளீன் பண்ற வேலையை பாக்குறோம். அவங்க வரும்போண்டா, அதுதான் நானும் சொல்றேன். அந்த பொண்ணை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணா நல்லா இருக்கு. இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. டேய் பாண்டி ப்ளீஸ். ஏண்டா 2 வாரத்துல ஒரு அமரக்காதல் போட. அண்ணே வேணாண்ணே. டேய் பாண்டி அண்ணா என்ன பண்ற? அண்ணா போடாங்கிட்டே வலிய மறைச்சிட்டு நிப்பான். டேய் ஆமாடா. டேய் இன்னும் ரூம்ல தான் இருக்காங்களா? வாங்க. இவங்க சோழன வைஃப். சோழனுக்கு கல்யாணம் தெரிஞ்சு என்னன்னு கேட்டோம். அப்பதான் இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொன்னேன். காயத்ரி, நான் சோழனோட வைஃப் நிலா வந்திருக்கேன். கதவை திற காயத்ரி. கதவை திறக்க மாட்டேன். திறக்க மாட்டேன். இங்க இருந்து போ. காயத்ரி, சத்தியமான சோழன் வீட்டுக்கு கூட்டி கதவை திற காயத்ரி. காயத்ரி, நான் சொல்றேன்ல கதவை திற. உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? கொஞ்சம் தனியா பேசணும். அல்லவா, நான் காயத்ரி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் எடுத்துக்கொடுங்க. டேய் கல்றா ஒட்டரை அடிச்சிட்டு இருக்கல. நிலா நிஜமாவே காயத்ரியை கூட்டு வந்துருவாளடா? அப்படி அது எப்படா சரியா இருக்கும்? நீ சொன்னது நீ ஃப்ளோல சொல்லுவ. அத கண்டுக்காம அவங்க கடந்து போயிடுவாங்களா? டேய் பாண்டி டேய் பாறா. சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போவேன்னு சொல்ல. அந்த கன்ல தான் அவ எல்லாமே பண்றா. டேய் எழுத முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நிலா அங்கெல்லாம் போயிருக்க மாட்டா. பொய் சொல்றவங்கன்னு நினைச்சியா? நிஜமா இல்லைன்னா நீயே ஃபோன் பண்ணி கேளு. இல்லைன்னா பல்லவனும் கூட தானே போயிருக்கான். அந்த பொண்ணு வந்து வாசல் நிக்க போகுது, நீ இப்படி அழுக்க நிக்க போற. கால் பண்ணிடுச்சு. நீங்க காயத்ரி வீட்டுக்கு போல தானே குடிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா என்ன மெட்ட தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீடே தெரியல, நீங்க எப்படி அங்க போக போறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்ல. அதுக்கு வந்து பேசு. என்ன போட்டோடா? நீ தான் நம்ப மாட்ற. அதுக்குதான் போட்டோ எடுத்து அனுப்புனேன். நிலா எங்கடா இருக்கா? உன் கூட இல்லையா? அவங்க என்ன செய்யாதரா? நிஜமாவே நிலா கூட தான் பேசிட்டு இருக்காளா? பண்ணிட்டு இருக்கேன். ஆனா 2 பேரும் என்ன பேசுறாங்களா எனக்கு தெரியாது. சும்மா இருந்துச்சுன்னா பாத்தீங்க. டேய் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆளு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல காயத்ரி கூப்பிட்டு. ஏன்னா உன்னால அந்த அளவுக்கு கூட வெயிட் பண்ண முடியாதா? பேத்துறீங்கடா என்ன? அண்ணா நீ போனை வை. டேய் படவா டேய். நீ பண்றது எதுவுமே சரியில்லையே. இருக்கிறதே 4 சேரு. யாராவது வந்துட்டா உடனே இந்த 4 சரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எனக்கு கடுப்பேத்துறீங்கல்ல. என் ஃபீலிங்ஸ் நம்ம யூனிக்கா வேலை செய்யறோம். டிகேவா வேலைய பாரு. ஓ, அரண்மனை அழுக்காக்கிட்டேனா? கொண்டார் யூடியூப் ரூட்டஸா? மலமாடு மாதிரி நின்று இருக்க தள்ளு. ஆனா அவனை பாரு, 2 பொண்ணு. அப்ப உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? டேய் நிலா ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டாளா? தம்பி
தம்பி நாசமா போறதுக்கு காரணமே தம்பி தான் தெரியும் போது சும்மா இருக்குல்ல, யாருக்குமே நானும் எல்லாம் சேர்ந்து வாழணுன்ற ஆசையே. நாசமா போக முடியுமோ அத காலையில இருந்து ராத்திரி வரை டைம் டேபிள் சொல்றதையும் கேளு. சப்போஸ் என் மருமை இவன் சித்திரவதைப்படுத்தினா, அடிச்சா, ஏமாத்தி கடத்திட்டு வந்துட்டான்னு சொல்லுவேன். எப்படியா தட்டு, கை வலிக்கிற வரைக்கும் தட்டு. சூப்பர். ஹலோ, எங்க இருக்க? ரெடி பண்ணணும். இங்க வாழ்க்கையே போயிட்டு சாப்பிட்டு இருக்கு. போறாங்க. இப்பதானே ஃபோன் பண்ணேன். 20 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் ஆள் அனுப்பிச்சு விடுங்க. நல்லா இருண்ணே, நல்லா இரு. என்னடா, என்ன மிரட்டுறியா? கரெக்டா சொன்னேன். நிலா ஏன் தங்கச்சிடா. டேய், கதவை ஏன்டா உடைச்சிட்டே? ம், டென்ஷன் ஆயிட்டான் பைய. அவுட்டா. காயத்ரி, நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். ரிலாக்ஸ். பார்த்து உட்காரு. நீ பேசாம கேமரா
சிவபெருமானுக்கு பிடித்தமான தாளம் திரிபுடை தாளம் உதாரியா. அதுலயே நான் சொல்லல, இவனை கொண்டு வந்து இது பண்ண எப்படியா. பொறுமை பொறுமை பொறுமை